திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதியே பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்சமாகிறார். மிகப்பெரிய யோகம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதே போல சூரிய பகவான் 15ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா ஆனி மாதமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக வரப்போகிறார். ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுடைய அபிஷேகம், எல்லாருமே கண்டிப்பா நடராஜனுடைய அருள் எல்லாருக்குமே வேணும். சர்வ தோஷத்தையும் அவர் நிவர்த்தி செய்வார். சகல கலைகளையும் ஜெயிக்கணும் அப்படின்னா நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதனால எல்லாருமே ஆனி திருமஞ்சனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டிலையும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமாக அமர்ந்து, அதற்கு மேல குரு மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து கடக ராசியில பயிற்சி ஆகிறார். இதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 சுபகரங்கள் சேரும் பொழுது பெரிய அதிர்ஷ்டங்கள், பெரிய ஜாக்பாட் அப்படிங்கறது எல்லாமே காத்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான மாசம்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன சூழ்நிலைகள், என்னங்க நீங்க அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, குரு பயிற்சி தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் எல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே திடீர்னு எல்லா ஜோசியரும் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எதுவுமே வந்த மாதிரி ஒண்ணும் தெரியலையே அப்படிங்கறதுல மீனராசிக்கு இப்போ ஒரு புலம்பலாக இருக்கலாம். பட் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாதுங்க. இது நிஜமாலுமே உண்மைதான். ஏன்னா இந்த ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, உங்களை ஆளக்கூடியவர். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்ல இருந்து குருவினுடைய தன்மையோட தான் நீங்க இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், இது எல்லாமே இந்த மீனத்துக்கு ரொம்ப பொருந்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ராசி அதிபதி உச்சமாகிறது. இன்னும் அந்த எண்ணங்கள் அதிகமாகும். நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனம் வரும். நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ ஒருத்தருக்கு தானம் பண்றீங்க, ஒருத்தருக்கு தர்மம் பண்றீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வரப்போகுது அப்படின்னு தானே அர்த்தம். ஏன்னா ஜென்மத்தில் சனி, அதாவது உங்க ராசிக்குள்ள சனி இருக்கார் அப்படின்னா உங்களுடைய மைண்டை பிளாக் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்யறீங்கன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணுவார். அல்லது தூங்க வைப்பார், நல்லா நல்லா தூங்க வைப்பார், எகுத்து பேச வைப்பாரு, உங்களுடைய கேரக்டர் எல்லாமே மாத்துவாரு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சு உங்களுக்கு உண்டான உண்மையான குணம் என்ன, உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, உங்களை யாரு ஏமாத்துறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து கொடுப்பார். அதுதான் உண்மை. ஜென்மத்துல சனி தான், மைண்ட் பிளாக் தான். இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கலாம், இதுல என்ன இப்ப அவசரம் அப்படின்னு உங்களுக்கு நேரத்தை வீணடிப்பார். இந்த எப்பவுமே இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது, இது எல்லாமே சனி ஜென்மத்தில் இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் நமக்கு இருந்தாலும் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொடுக்கும். அந்த வேஸ்டான டைம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு கிடைக்காது. சோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய செக். இப்ப இந்த குரு அந்த சனியை பார்க்கும் பொழுது அந்த சனியினுடைய தாக்கம் எல்லாம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. கொஞ்சம் உடம்புல இருந்த வலிகள் எல்லாமே விலகும். கொஞ்சம் மனசுல இருந்த வலிகள் எல்லாமே விலக போகுது. நம்பி ஏமாந்தவங்க எல்லாத்துக்குமே தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கொடுப்பாங்க. நீங்க யாரெல்லாம் உங்களை முதுகுல குத்துனாங்களோ, யாரெல்லாம் நம்பி ஏமாந்தீங்களோ, அதெல்லாமே உங்களுக்கு இப்ப எல்லாமே விலகி அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லைன்னா இப்போ யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, உங்களை யாரு நீங்க உங்களுடைய துரோகிகள் யாரு, உங்களை யாரு முதுகுல குத்துறாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர். ஏன்னா குருதான் ஒளி கிரகம், சுப கிரகம். அந்த மந்தமா யாரு என்னன்னு தெரியாம எல்லாத்தையும் கண்மூனித்தனமா நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி கடகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது இது செய்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்ப அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகிறார். தொழில் வளரப்போகுது. தொழில் இருந்து அந்த சண்டை சச்சரவுகள் விலக போகுது. தொழில் இருந்து அந்த இருள் விலக போகுது, வெளிச்சம் வரப்போகுது. புதுசா தொழில் பண்றதுக்கு நீங்க எல்லாமே சரி எவ்வளவு நாள் தான் இன்னொருத்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறது, சரி நம்ம சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு. அப்ப தொழில் பண்றதுக்குண்டான வாய்ப்புகளும் அந்த யோசனைகளும் அதற்குண்டான யாரை போய் பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கறது எல்லா சிந்தனைகளும் இப்ப யோசிக்க வைப்பார். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. தசாபுதிகள் நல்லா இருந்தா நம்ம புதிய தொழில் தொடங்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்பது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா குரு சனியை பார்த்தால் பொருளாதார வளர்ச்சி. அதே போல பாருங்க 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்லயே இருக்கார் செவ்வாய். அவர் உங்களுக்கு 9 கூடையவர் ஆகிறார். பொதுவே 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்தா கையில காசு இருக்குங்க, தேவைக்கு வந்துடும், குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும், அப்பா மூலமா உதவிகள் கிடைக்கும், அப்பா சொத்துக்கள் கிடைக்கும், அப்பா மூலமாக வருமானங்கள் கிடைக்கும், உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு வகையில கடவுளே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இந்த டைம்ல ஏற்படலாம்.
ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களை தாங்கக்கூடியவரும் மீன ராசி தான் இப்போ. அதே போல எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்த ஒரு தெய்வீக ராசியும் மீன ராசி தான். அதனால மீன ராசிக்கு எப்பவுமே தெய்வ அனுகிரகம் இருக்குங்க. குருமார்களுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல உங்களுக்கு செவ்வாய் பலமா இருக்கனால இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பேச்செல்லாம் பட்டப்படம் இருக்கும். இத்தனை நாள் பாத்தீங்கன்னா அமைதியா இருந்திருப்பீங்க. இத்தனை நாளா யார் என்ன பேசினா பேசிட்டு போங்க அப்படின்னு காதுல வாங்காம விட்டுருப்பீங்க. ஏன்னா என்ன பேசினாலும் பிரச்சனையா தான் வந்திருக்கும் உங்களுக்கு. யார் என்ன பண்ணாலும் நீங்க அது காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களால பேசவே முடியாது, அவ்வளவு கோபத்துல இப்ப நீங்க இருப்பீங்க. சோ இப்ப நீங்க வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப உங்க பேச்சுல திரும்பி பார்ப்பாங்க. சோ இவன் கரெக்டா தான் சொல்றாங்க, இவன் வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், என்னுடைய பேச்சு எல்லாமே கரெக்ட், என்னுடைய செயல் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப உங்க பேச்சுக்கு பலம், இப்ப நீங்க இத்தனை நாள் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலம் கிடையாதுங்க. உங்களை ஏதாவது வளரிட்டு இருக்கிறோம், ஏதோ பேசிட்டு இருக்கிறோம், ஒரு டம்மி பீஸ் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா சனி அதை தான் பண்ண வைக்கும், நம்மளை ஏமாத்தான் பார்க்கும். நம்மளை வந்து கீழே இதுல வந்து நமக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்துல, நீ வெறும் ஒரு இது அப்படின்னு ஒரு வெறும் தூசு அப்படின்னு தான் நம்மளை நினைக்க வைப்பாரு. சோ இப்போ இந்த காலகட்டங்கள்ல என்னதான் சரி என்னால எந்திரிச்சு மேல வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை நிச்சயமா சனி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அதே போல இரண்டாம் இடத்துல இருக்கும்போது இப்ப நீங்க என்ன பேசுறீங்கனாலும் இப்ப எல்லாமே நடக்கும். அதை பண்ணு, அதை செய்ய, நீ அங்க போ, அங்க வா, அதுதான் உனக்கு அப்படின்னு இப்ப உங்க பேச்சை கேட்காதவங்க கூட உங்க பேச்சை கேட்கற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இப்ப கண்டிப்பாக நடக்கும். அதே போல உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மாணவர்கள் எல்லாமே பள்ளியில நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே உண்டு. நல்ல மார்க் வரப்போகுது, உயர்ந்த கல்வி படிக்கிறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்த போறீங்க. சூப்பரா இருக்க போறீங்க. எதிர்பார்த்தத விட நல்ல காலேஜஸ் கிடைக்க போகுது, நல்ல ஸ்கூல் கிடைக்க போகுது, நல்ல டீச்சர்ஸ் எல்லாமே அமைஞ்சு வர போறாங்க இந்த வருஷம். நல்லா உங்களுக்கு வழி நடத்தவும், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டியா ஒரு நல்ல மனிதனுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே சூப்பரா இருக்குது. அதுவும் இல்லாம குலதெய்வம் அருமையா இருக்குதுங்க. குலதெய்வ ஸ்தானம் சூப்பரா இருக்குதுங்க. குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு துணை இருந்து வழி நடத்தி கொடுக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மீனராசிக்கு ஜென்மசனியினுடைய தாக்கம் இல்ல, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வழியில சில மனசங்கடங்கள் வந்தாலும் இப்போ அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும், அதே போல பின்னாடி இருந்து அதை வந்து ஒரு மருந்தாக ஒரு செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காரிய கர்த்தாவாக நிச்சயமாக உங்க குலதெய்வம் வேலை செய்வாங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் 5ல இருக்கார். போதும் 3ஆம் அதிபதி 5ல இருந்தா கை நிறைய பணம் கிடைக்குங்க. மத்தவங்களை நம்ப கூடாது. அது முக்கியமா நண்பர்களை நம்பாம இருக்கிறது நல்லது. அதே போல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சோ அதெல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்துல உணவு பகுதின்னு சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது உணவு சார்ந்த விஷயங்கள், உணவு பகுதி சார்ந்த விஷயத்துல, குடல் சார்ந்த விஷயத்துல ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது ஒரு கோளாறுகள் வரலாம், சின்ன நோய் தொற்றுகள் ஏற்படலாம். சோ அதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வது என்பது நல்லது. குழந்தைகளுக்கு நல்ல லாபங்க. உங்க ஜாதகம் மூலமாக 5க்கு 3ஆம் இடத்தில், 5ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தன்னுடைய சொந்த வீடு இருக்கிறதுனால முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு உங்களால யோகம். நீங்க வந்து குழந்தைகளுக்கு நிறைய செய்வீங்க. அவங்க குழந்தைகள் ஜாதகம் பலப்பட போகுது. யாராவது வேலைக்கு போகாம இருக்காங்க மீனராசிக்காரங்க அப்படின்னு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அல்லது மீனராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நல்ல லாபத்தோட அமையறதுக்குடான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமா உண்டுங்க. அதே போல 8 ஒரு 5ஆம் வீட்டுல இருந்ததுன்னா விபரீத ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில காசு பணம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர்றதுக்குண்டான ஒரு காலகட்டங்களாக இருக்கு. குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் சர்ஜரி பண்றதுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. சர்ஜரி பண்ணிதான் எடுக்கணும், இல்ல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அல்லது வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணினாதான் குழந்தை பிறக்கும், ஆப்ரேஷன் பண்ணினாதான் இந்த மாதிரி கட்டி இருக்கு, நீர் கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பா மீனராசிக்கு போயிட்டு இருக்கணும். சோ அப்படி குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சர்ஜரி எல்லாம் பண்றது இப்ப சக்சஸ் ஆகுங்க. நீங்க என்ன குழந்தை ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கனாலும் இப்ப அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பெரிய செலவுகள் ஆகாது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. செய்கின்ற செலவு ஒரு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்ப உங்களுக்கு விரயம் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலைகள் வருது. ஆனா அந்த விரயம் பண்ணா நமக்கு பணம் வேணும் இல்லையா, அந்த பணத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப சூரியன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி. இந்த 6ஆம் அதிபதியான சூரியன் 3ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் 15ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார். சோ அருமையா இருக்குது. 3ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜயோகம், வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. இந்த லோன் யாராவது வந்து லோன் போட்டிருக்கீங்க, மேனேஜர் வந்து உங்களுக்கு பேங்க்ல சாங்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு, எங்களால அப்ளை பண்ண முடியல, இது ஏதோ ஒரு ரீசன் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப மேலத்துக்கு தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பாக லோன் சாங்ஷன் ஆகும். அதே போல வீடு மனை சொத்துக்கள் பழசை வித்துட்டு புதுசு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு அடமானத்துக்கு வச்சு கூட பணம் வாங்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே இப்ப சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா எமர்ஜென்சி தேவை நிச்சயமா வரப்போகுது இப்போ. சோ அதனால அதெல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க.
உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. வயிறு உபாதைகள் வர்றதுக்கு உண்டான இந்த சொன்னது போல இந்த ஆஹ் உணவு குழாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். வயிறு உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் ஜீரணமாகாது, தூக்கம் குறைவா இருக்கும். சோ இது போல சின்ன மிஸ்டேக்கா தான் இருக்குமே தவிர பெரிய நோயா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இல்லை. அடுத்தது பாருங்க, புதனுக்குடையவர், அதாவது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மிதனத்திலேயே இருக்காரு. என் வீட்டுல நான் உட்காந்துருக்கேன், ஆல்ரெடி 4ஆம் வீடே வீடு ஸ்தானம் தான். அந்த வீட்டுல புதன் இருக்கும்போது இப்ப எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வீடு கட்டலாம், அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம், எத்தனை நாள் அடுத்தவங்களுடைய சொத்துல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கில்டினஸ் எல்லாம் வரப்போகுது. சோ சொந்த வீடு தேடி போக போறீங்க, சொந்த வீடு அமைய போகுது. சொந்த வீடு இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வீடு வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நல்ல வரன்கள் அமைந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிகள் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே விலக போகுது. புதிய வரன்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. எதிர்பார்த்த வரன், மணமகளோ மணமகனோ எதிர்பார்த்தபடி வரப்போறாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறாங்க, உங்களை விட இளமையா இருக்க போறாங்க, அழகா இருக்க போறாங்க. இதெல்லாமே இந்த மீனராசிக்கு இப்ப வரக்கூடிய வரன்கள் எல்லாமே அப்படியே அமைந்து வரும். அதே போல கொஞ்சம் அவுட்டர்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் அப்படிங்கறதே நம்ம எடுத்துக்கலாம். சொந்த பந்தத்தை விட மீனராசிக்கு கொஞ்சம் வெளியிடங்கள்ல பார்த்தா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக இருந்தாலும் இப்ப அந்த நேர காலகட்டங்கள் அதை நெருங்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. சோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது இந்த மாசம். இந்த மாசத்துல இருந்தே குரு உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து உங்க சனியை பார்க்கறதுனால, அதாவது உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கறதுனாலையும் குரு சந்திர யோகமாக வேலை செஞ்சு பெயர் புகழ் மதிப்போட செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.